அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி வரக்கூடிய நாட்களில் அதோடைய மூவ்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் அப்சைட் போகணும் அப்படின்னாக்கா என்ன சினாரியோலாம் நடக்கணும், சப்போஸ் மார்க்கெட் டவுன் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நம்ம லைவ் மார்க்கெட்டில் டெலகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். அதில் நான் ட்ரேட் பண்ணும்போது நான் பார்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் லைவில். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்ம பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு வாலடைல் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு, மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக. அதேமாதிரி மார்க்கெட் ரீடெஸ்ட் மார்க்கெட் அப்சைட் போயிருந்தோம். அந்த விஷயம் அதே மாதிரி இங்கே லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய சார்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். நேற்றோடைய மார்க்கெட்டில் நிஃப்டியில் கொடுத்துருந்தது, மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் முன்னாடி மார்க்கெட் டவுன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலேயும் போயிட்டான். அதே மாதிரி இது மாதிரி நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் இங்கே அப்டேட் பண்ணப்படும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம அங்கே சொல்லியிருந்த விஷயந்தான். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் பண்ணி, அதாவது மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த இடம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட்டு அகைன் மேலேருந்து கீழே இங்கே, அதாவது முன்னாடி வந்திருக்கக்கூடிய லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறோம். அப்போ மார்க்கெட் மறுபடியும் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து மார்க்கெட்டு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸை லோஸை உடைக்காத வர மார்க்கெட் கீழே வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல பையிங் வாய்ப்புகள் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பையிங் தான் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டில் நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்போ கீழே வந்தாலும் இந்த லோஸை உடைக்காத வர நம்ம பையிங்கில் இருக்கணும். இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நமக்கு அடுத்து மார்க்கெட் எந்த ரேஞ்சஸ்லாம் போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டு ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய லோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்ச விலை எது அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸ் தான். மார்க்கெட்டு இங்கேருந்து பை ஆகி மேலே போயிருக்கான். இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான். மார்க்கெட்டோட ஓப்பன் இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு, அங்கேருந்து கொஞ்சம் கீழே மார்க்கெட்டு இங்கேருந்து பை ஆகி மேலே போயிருக்கான். அப்போது மார்க்கெட்டு மறுபடி இந்த ரேஞ்சஸ்க்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பை நடக்கும். அதாவது இந்த 21,100 இந்த ரேஞ்சஸ், இந்த விக்கில் இருக்கக்கூடிய, சப்போஸ் மார்க்கெட்டு இங்கே இருந்து மேலே போகிறதுக்கான ஆர்டர் இல்லை அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா மார்க்கெட் அங்கேருந்து கீழே இப்போது இங்கே பை பண்ணியிருக்கக்கூடியவங்களோட ஸ்டாப், இங்கே பை பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னாக்கா அவங்களோட ஸ்டாப் லாஸஸ்லாம் அப்போ இந்த விக்குக்கு கீழே இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்கும். அப்போ மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ்லாம், அதாவது பையிங் ஆர்டர்ஸ்க்கான ஸ்டாப் லாஸஸ்லாம் இங்கே ட்ரிகர் ஆகும் அப்படின்னும்போது அப்போது மறுபடியும் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பை ஆர்டர் இன்ஸ்டியூஷனுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகும். அப்போ வரக்கூடிய நாட்களில் எப்போல்லாம் டவுன் கொடுக்குதோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பையிங்கான ஒரு சினாரியோவை தேடலாம். அப்போது மறுபடியும் மார்க்கெட் இப்போ போகும்போது டைரெக்டாக பை ஆகியே போகாது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன சின்ன செல் பொசிஷனை கிரியேட் பண்ணி நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னும்போது அந்த செல் பொசிஷனை எங்கெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போ செல் பொசிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா செல்லர்ஸுடைய ஸ்டாப் லாஸஸ் அதாவது செல்லர்ஸுடைய ஆர்டர் எங்கே இருக்குமோ அங்கே போய் மார்க்கெட் போகும்போது தான் மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வரும். அப்போது மார்க்கெட் ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. இப்போது ஒரு அதிகபட்ச விலையாக இருந்து மார்க்கெட் செல்லாகி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டுடைய ஓப்பன் இந்த கேண்டலில் இருந்திருக்கு. அதாவது மே மாதம் 9ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய கேண்டலில் மார்க்கெட்டுடைய ஓப்பன் 22,223 இருந்திருக்கு. இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஏற்பட்டதால் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா டவுன் ஆகிருக்கு. அப்போது மறுபடியும் மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸ் 22,300 வரும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய, அதாவது அங்கே சொன்ன இதே விஷயந்தான், இங்கே வரும்போது நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதால மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரேஞ்சஸில் ஒரு சின்ன செல்லிங் கொடுப்பான். இந்த மாதிரியான இடத்த ஒரு இன்ட்ராடே பிளேயர் நம்மன்னும் போது மார்க்கெட்டில் நாம் பிடிக்க போகிற ஸ்கேல்பிங் அப்படின்னும் போது நம்ம ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30-40 பாயிண்ட் பிடிப்போம் அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணக்கூடிய இடம் எதுவாக இருக்கும். சப்போஸ் இது ஒரு பை மார்க்கெட், இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா பை எடுக்கிறது தான் சிறப்பாக அமையும்.
ஆனால் வந்து நம்ம சப்போஸ் செல் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சஸ் போகும்போது மார்க்கெட்டில் செல் எடுக்கலாம். அது இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த ரேஞ்சஸ் எல்லாமே ஒரு பை ரேஞ்சஸ். மார்க்கெட் வந்து இங்கே பையிங் வரோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக ஒரு பையிங்கில் இருக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த லெவல் லோவை அதாவது 22,800 ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே போகாத வர மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அப் ட்ரெண்டு. மார்க்கெட்டோடைய மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா 22,800 நோக்கி தான் இருக்கும். அப்போ வரக்கூடிய நாட்களில் பையிங்கில் இருக்கலாம். எப்போல்லாம் டவுன் வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம பையிங் பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு இடம், அதாவது இப்போது இந்த கேண்டில் வந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த டேவில் மார்க்கெட்டுடைய லோ ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் தான். இங்கே ஒரு நல்ல டிமாண்ட் ஏற்பட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னும் போது மறுபடியும் இங்கே வரும்போது டிமாண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சஸில் வரும்போது என்ன ஆகுனாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம், ஒரு 1 ஹவரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அங்கே சொன்ன விஷயந்தான். மார்க்கெட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் வரோம் அப்படின்னாக்கா அங்கே கிடைக்கக்கூடிய விஷயம் இதுதான். இப்போ அங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆர்டர் பிளாக்கு, மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டு, இது எல்லாமே இந்த ரேஞ்ச் தான். அப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு வரோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல பை. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ஐஸை பிரேக் பண்ணி போகிறோம், இந்த மாதிரி வந்து இந்த இடத்த வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஐஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே கீழே ரீடெஸ்ட் வரும்போது இந்த மாதிரியான பிளேசஸை டார்கெட் பண்ணி ஹையர் ஐ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா எப்போல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் வரணும் அங்கெல்லாம் வந்து ஒரு பையிங் எடுக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டில் ஒரு பையிங்கில் இருக்குது ரொம்ப சிறப்பாக அமையும். அடுத்து பேங்க் நிஃப்டியில் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டிலே அதே விஷயந்தான். மார்க்கெட்டில் ஒரு டே கேண்டில் வச்சுக்கிறேன். டே கேண்டில் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து எப்போல்லாம் இதோடைய மூவ்ஸ் எடி இருக்குது அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் ரீஜன் வரோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து எப்போவுமே வந்து மேலே தான் போகிறோம். அப்போ இந்த முறையும் மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராப் கொடுத்துருக்கான். இந்த லோஸை கட் பண்ணாத வர மார்க்கெட் மேலே தான் அப்படின்றதால மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கு. அப்போது மார்க்கெட்டோடைய சப்போர்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது 46,500 இருந்திருக்கு. இந்த ரேஞ்சஸை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகிறோம் அப்படின்னும்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பையிங் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள், மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஒரு அழகாக கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து மேலேருந்து கீழே இவ்வளோ செல்லர்ஸ் வந்து ஒரு அக்ரெசிவாக வந்திருக்காங்க. பட் ஆனால் பை கேண்டலுக்கு முன்னாடி கேண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க பையிங் வந்து வீக் ஆகிட்டு இந்த கேண்டில் வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர், ஆல்மோஸ்ட் இது ஒரு இன்வெர்டட் ஹேமர் தான். இந்த மாதிரி ஒரு கேண்டிலை கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ இதுவாக வந்து மார்க்கெட் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் இங்கேருந்து பையர் வந்து மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து இந்த கேண்டில் ரீட் பண்ணுவோம். மார்க்கெட்டோட ஓப்பன் இங்கே இருந்திருக்கு. இந்த ஓப்பன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை முதல்ல வந்து நல்லா மேலே போயிருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய செல் பண்ணியிருக்கவங்களுடைய ஆர்டர்ஸ்லாம் நல்லா ட்ரிகர் ஆகி செல்லர்ஸோடைய ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் செல்லரை ட்ராப் பண்ணி மார்க்கெட்டு கீழே வந்து இந்த இடத்த வந்து கீழே இதுவரை வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் இந்த இடம் முடிச்சிட்டாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பையருடைய லிக்விடிட்டிஸ் பாருங்கள். இங்கே என்ன நடந்திருக்கும், இங்கே பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணவங்களோட லிக்விடிட்டிஸையும் எடுத்துட்டான், பை பண்ணவங்களோட ஆர்டரும் கலெக்ட் பண்ணிட்டான், செல் பண்ணவங்களோட ஆர்டரும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது யார் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா பிக் பிளேயரான ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நடக்கும். அப்போது மறுபடியும் மார்க்கெட்டு எப்போல்லாம் இப்போது இங்கே மார்க்கெட் வந்து எங்கே பையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், பையர் எங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போது மார்க்கெட்டு கடைசியாக மார்க்கெட்டோடைய ஓப்பன் இங்கே 47,389. அப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்த ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா, ஏன் அங்கே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான், இங்கே டிமாண்ட் ஏற்பட்ட வச்சு தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அப்போது மறுபடியும் மார்க்கெட்டு இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ன நடக்கும், பை தான் நடக்கும் அப்படின்றதுல. அப்போ மறுபடியும் மார்க்கெட் எப்போல்லாம் டவுன் வரணும் அப்போல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பை காத்துட்ருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து மார்க்கெட்டில் இந்த கேண்டலோடைய விக்கை நோட் பண்ணுங்கள். இங்கே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு ஓப்பனிங் இருந்திருக்கு, அங்கேருந்து செல்லாகி மார்க்கெட் வந்து ஒரு செல்லர் அதிகமாகி மார்க்கெட் கீழே வந்து மறுபடி இந்த ரேஞ்சஸில், அதாவது 46,985 இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் ஏற்பட்ட வச்சு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கான். அப்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு லெவல் அப்படின்றதால மார்க்கெட்டே, அதாவது இங்கே பாருங்கள், இந்த செல்லரை பிரேக் பண்ணுற அளவுக்கு இப்போது இங்கே வந்திருக்கக்கூடிய சப்ளையை பிரேக் பண்ணுற அளவுக்கு பையிங் ஆர்டர் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. அப்போது மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே இருந்து மறுபடியும் மார்க்கெட்டே
கீழே வரான் அப்படின்னாக்கா எப்போல்லாம் இந்த டிமாண்ட் லெவலுக்கு வரானோ அப்போல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம பை பண்ணுறதுக்கான சினாரியோவை தான் எதிர்பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு செல்லில் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எப்போ செல்லில் இருக்கணும், மார்க்கெட்டை எப்போ இந்த லோஸை கட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் செல்லிங்க்கு போகணும். அது வர மார்க்கெட்டை எப்போல்லாம் டவுன் கொடுக்குறோனோ கண்டிப்பாக நம்ம பையிங்கில் தான் இருக்கணும். வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டு நல்லா மேலே போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி ப்ரைஸை ரீட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரைஸஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரைஸஸ்ஸு அதாவது மே மாதம் 9ஆம் தேதி கேண்டலுடைய ஐயில் ஓப்பனிங் இருந்திருக்கு. ஓப்பன்லேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த ஐஸில் இருக்கக்கூடிய கேண்டலில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான். அப்போது அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தவன் இந்த ரேஞ்சஸை உடச்சிட்டு கீழேவுமே வந்திருக்கான். அப்போது இந்த அளவுக்கு இங்கே சப்ளை ஏற்பட்டதால தான் ப்ரைஸ் வந்து இங்கே இவ்வளோ கீழே வந்திருக்கு. அப்படின்றதால அகைன் மார்க்கெட்டு இந்த 47,863 இந்த ஜோன்லேயும் 47,974 இந்த ஜோன்லேயும் இப்போ கண்டிப்பாக, ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து போகும்போது என்ன தான் இது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் கூட மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருந்ததால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடம் போகும்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செல்லிங்கை எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு மேஜரான ஒரு பை மார்க்கெட்டு. இங்கே போகும்போது மறுபடியும் செல்லர் வந்து செல் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதாவது ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்றதால ஒரு சின்ன சின்ன செல்லிங் வந்து இந்த ஏரியாஸில் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்டர் பிளேஸில் ஒரு சின்ன சின்ன ஒரு அதாவது ஒரு 5 மினிட்ஸில் ஏற்படக்கூடிய ஐஸில் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஒரு செல் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சேஃப் ட்ரேடிங்காக இருக்காது. கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் ட்ரிகர் ஆகும். இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து ஒரு குரூஷியலான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது 48,278 48,150 இந்த ஜோன் வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த இடம் மார்க்கெட்டை பாருங்கள், இந்த கேண்டில் அதாவது 7ஆம் தேதி மார்ச் கேண்டில் மார்க்கெட்டில் ஒரு சப்ளை ஏற்பட்டதால் மறுநாள் மார்க்கெட்டு இந்த இடத்த வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கான். இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போய் புல் பண்ணி மறுபடியும் கீழே வந்திருக்கான். அப்போ மறுபடியும் இந்த கேண்டிலையும் பாருங்கள் என்ன நடந்தது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் இந்த பிளேசஸில் சப்ளை ஏற்பட்டு கீழே அப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ் போனால் என்ன பண்ணுவான், நல்ல ஒரு சப்ளையை தான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது மார்க்கெட்டோடைய நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட் அப்படின்னாக்கா 48,267. பட் ஆனால் இந்த ரேஞ்சஸில் வந்து மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பாருங்கள் 48,700 48,800 49,000 இந்த ரேஞ்சஸில் போய் தான் நீ பையனா. அதுக்கு முன்னாடி செல்லர் வந்திருக்கக்கூடிய இடம் இந்த கேண்டலில் தான் செல்லர் வந்திருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு கிளியரான மூவ் தெரியும். இப்போது இதை நம்ம ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் மார்க்கெட் என்ன சொல்லுது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க்கெட்டில் 1 ஹவரில் போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது நம்ம இது ரீட் பண்ண ப்ரைஸை ரீட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டே கேண்டில் வச்சு தான் அது ரீட் பண்ணோம். பட் ஆனால் அங்கே வரைஞ்ச ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த ஏரியாஸில் எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு கேண்டில் ஒரு ப்ரைஸை ரீட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு டே கேண்டிலை வச்சு ஒரு ப்ரைஸை ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே அதில் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் எப்போவுமே மார்க்கெட்டோடைய டே ஐ டே லோவில் தான் ஒரு லிக்விடிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டே ஐ டே லோஸில் நம்ம டார்கெட் பண்ணி அங்கே வரும்போது பை அண்ட் செல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மூவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்றதால இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள் மார்க்கெட்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் ஒரு செல்லராக தான் இருந்திருக்கேன். அப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன செல்லாச்சு கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இல்லை அக்ரெசிவாக மேலே பிரேக் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன் இந்த இடம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இங்கே க்ரியேட் பண்ணி நல்லா தள்ளியிருக்கான் பாருங்க. அப்போது நம்ம மட்டும் இங்கே செல் பண்ணல, இவ்வளோ பெரிய செல் பொசிஷனை க்ரியேட் பண்ணுறான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இங்கே இருந்து ஒரு ஆர்டர்ஸ் வந்து அவன் எடுத்திருப்பான். இங்கே ஒரு செல் பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவ்வளோ பெரிய பை கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு செல் பொசிஷனை க்ரியேட் பண்ணது அவன் ஆவரேஜ் பண்ணுறது கண்டிப்பாக இந்த ரேஞ்சஸ்க்கு வருவான். அப்போ வந்து நம்ம ஆர்டர் எடுக்கலாம். இந்த இடத்த போய் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் எல்லாமே நடக்கும். இந்த இடம் ஒரு குரூஷியலான பாயிண்ட், அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸில் போய் நம்மளோட என்ட்ரிஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 15 மினிட்ஸில் இப்போது இங்கேயுமே என்ன கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா மார்க்கெட்டை ஒரு
2 ஹையர் லோஸ் கொடுத்துருக்கான். அப்போது மறுபடியும் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான் அப்படின்னாக்கா ஒன்று பை ஆகும். அதாவது இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய லெவல்ஸை இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னாக்கா ஒரு கன்சால்டேஷன் பண்ணிகிட்ருக்கான். அதாவது இப்போ இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னாக்கா ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு ஒரு ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணுறான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இங்கே பை எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா ஒன்று அவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸஸ்லாம் இந்த மாதிரி வந்து இந்த லோஸில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போவோம். அப்படி இல்லை அவனுக்கான ஆர்டர்ஸ் இந்த இடம் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அவன் டைரெக்டாக மேலே போவான். அப்படி இல்லை இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு. இந்த ரேஞ்சஸ்க்கு மார்க்கெட் வந்தான் அப்படின்னாக்கா அவன் கண்டிப்பாக பை ஆகி மேலே தான் போவான். நமக்கு கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா யாரும் பயந்து செல்லிங் பொசிஷன் போக வேணாம். கீழே வரான் அப்படின்னாக்கா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பை பார்க்கலாம். அடுத்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதால நம்ம இந்த 0 ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ அதுக்கான ஸ்ட்ரைக்கு அதை நம்ம எங்கே ட்ரை பண்ணலாம், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஆப்ஷன் டேட்டாவை ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இங்கே டைம் இல்லை அப்படின்றதால இப்போ 48,300 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய கான்ட்ராக்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு, நிறைய பையிங் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. அப்படின்றதால 48,300 இந்த ரேஞ்சஸை பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னுக்கு. இப்போது மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இது வந்து மார்க்கெட்டோடைய லோ, அதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஹை, இந்த ஹையை உடச்சிட்டு மார்க்கெட்டு மேலே போய் அகைன் இந்த ரேஞ்சஸில் வந்து பை பண்ணி மேலே போயிருக்கான். அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த ரேஞ்சஸ்க்கு வந்தான் அப்படின்னாக்கா மறுபடியும் மார்க்கெட் வந்து பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதால நான் ஒரு 30 ரூபா ரேஞ்சில் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்காக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ 30 ரூபாய்க்கு பையிங் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸஸை நம்ம இந்த லோஸில் வச்சோம் அப்படின்னாலே போதும். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்காச்சும் போவான். நம்ம இங்கே ஒரு 20 ரூபா 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு 60 ரூபா இந்த ரேஞ்சஸில், அதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஒரு டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளைக்கு நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ப்ரைஸஸ் இந்த ஸ்ட்ரைக்கை ப்ரைஸ் டார்கெட் பண்ணுறேன். நான் பர்சனலாக வந்து நான் டார்கெட் பண்ண போகிறது இந்த விஷயந்தான். அப்போ மறுபடியும் மார்க்கெட்டில் ஏன்னா இங்கே பாருங்கள் நம்ம அங்கே ஆப்ஷனில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதாவது ஸ்பாட்டில். இப்போ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பை கிரியேட் ஆகிருக்கு. அப்போது அது வந்து ஆப்ஷனில் எங்கே கிரியேட் ஆகிருக்கு, இந்த ரேஞ்சஸில் கிரியேட் இருக்குது. அப்போது இங்கே வரும்போது பை எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு லோ ரிஸ்க் செட்டப்புக்கு வெயிட் பண்ணி இப்போ இதை வந்து 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இது நம்ம இதில் பார்க்க வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். இதே 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த லெவல்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு பூம் ஆகி மேலே போயிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் போகிறான், இந்த ட்ரெண்ட் லைனு போகிறான், செல் ஆகிறான். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இந்த விஷயந்தான் வந்து அதிகபட்சம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, இங்கே வருங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகிறோம். அப்போது மறுபடியும் மார்க்கெட்டு இங்கே வந்தான் அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே மேல் நோக்கி இந்த ஐஸில் அப்படி இல்லை இந்த ஐஸில் மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைன் போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த ப்ரைஸஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம